எண்ணி உங்களை நான் எங்க கூட்டிட்டு போய் சொன்னேன், நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னாத்து இந்த இடத்துக்கு என்ன குறை? ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அழகான கடற்கரை இருக்கு, கால் நினைக்கிறதுக்கு கடல் இருக்கு, விளையாடி முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க அழகான மரத்தடி நிழல் இருக்கு. இதை விட உனக்கு பொழுதுபோக்குக்கு வேற எந்த இடம் வேணும்? அதானே, நீ வேற கோவத்தை கிளப்பாம சும்மா இருமா. மருமவா எதை சொன்னாலும் ஆதானே இதானேன்னு ஜாலரா போட்டு கிடக்குது. ஏன்டி என் மருமகளுக்கு நான் ஜாலரா போடாம வேற யாருக்கு போய் ஜாலரா போட போறேன்? கடைசி வரைக்கும் அவ தான் எனக்கு கஞ்சி ஊத்தணும், நீ வந்து ஊத்த போறா? சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதுங்க. வீட்டுல தான் சண்டை போட்டுக்கலாம், இங்க வந்து சண்டை போட்டு கிடக்குறிய. எத்தே நீங்களுமா? அவ தான் புரிஞ்சுக்காம கிடந்து சண்டை போட்டு கிடக்கானா, நீங்களும் அவளுக்கு கூட கூட பேசி சண்டை போட்டு கிடக்குறீங்களா? பின்ன பாரு மருமலை, எப்படி எல்லாம் பேசுகா நீ? வீட்டுல நேரம் போலன்னு சொல்லிட்டு இருந்தா, நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்கா, இங்க வந்த பிறகு இப்படி குறை சொல்லிட்டு கிடந்தா கோவம் வருவா இல்லையா? சரிங்கத்தே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நாத்துக்கிட்ட நான் பேசிக்கிறேன். கோவப்படாத நாத்து, உன் பிரச்சனை தான் என்ன, அதை முதல்ல சொல்லு. எண்ணி வீட்டுல வச்சு நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், நேரம் போகல ஏதாவது குளத்தங்கரைக்கு போவோம், அங்க போய் நல்லா மீனை பிடிச்சி வறுத்து எடுத்து சாப்பிட்டு எடுத்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னேன். நீங்க என்னடானா இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறிய? இதுதான் உன் பிரச்சனையா? எப்ப பார்த்தாலும் என்னத்தையாவது பிடிச்சி கறி வச்சு திங்கணும், தின்னுக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரமும். அதானே உனக்கு வேணும்? எப்பவும் தின்னுக்கிட்டே இருந்தா உடம்புல கொழுப்பு தான் கூட்டிகிட்டே போவோம். அதான் கடற்கரையில கொண்டு விட்டுருக்கேன், நல்லா 1 மணி நேரம் ஓடி ஆடி விளையாடு, கொழுப்பெல்லாம் குறையிட்டு. என்ன நீ என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா? நக்கலாவும் இல்ல விக்கலாவும் இல்ல. இப்ப என்ன உனக்கு மீன் பிடிக்கணும் அவ்வளவுதானே? இந்த இவ்வளவு பெரிய கடல் இருக்க, ஒரு வலை வாங்கி தரேன், உள்ள போய் இறங்கி பிடிக்கிறியா? ஏன் நீ வலையை என்கிட்ட தந்து கடலுக்குள்ள என்ன இறக்கி விட்டு அப்படியே நான் ஒரேடியா போயிருவேன். நீங்க எல்லாம் என் தொல்லை இல்லாம நல்லா ஜாலியா இருக்கலான்னு பாத்துட்டீங்களோ? அது ஒரு காலம் நடக்காது, பாத்துடுங்க. அப்படின்னா சத்தம் போடாம பேசாம கடற்கரையில கடந்து உருளு போ. எண்ணி அப்படின்னா என்னைய பண்ணின்னு சொல்றிய அப்படித்தானே? அதனாலதான் இப்படி கடற்கரையில கடந்து போய் உருளுன்னு சொல்றிய? அப்படி இல்ல நாத்து, கவலை எல்லாம் மறந்து அப்படி கடற்கரையில ஜாலியா விளையாடு அப்படிங்கறதான் உருளுன்னு சொல்லிட்டேன். சொல்லுவிய என்ன அர்த்தத்துல நீங்க சொல்லுவியன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் நாத்து, பீச்சுக்கு நம்ம எதுக்காண்டி வந்தோம்? வீட்டு பிரச்சனை எல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். நீ என்னடான்னா இங்கே வந்து அதே பிரச்சனையை உருவாக்கி சண்டையை போட்டுட்டு இருந்தேனா? நம்ம இதுக்கு பேசாம வீட்டுல இருந்திருக்கலாமா? அதான் நீ நானும் சொல்லுங்க, இந்த இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல, இதுக்கு பேசாம நம்ம வீட்டுக்கே போயிருவோம் வாங்க. மறுமொழி அவ அப்படிதான் கடந்து சத்தம் போட்டு கிடப்பா பாத்துக்க. அவ பேச்செல்லாம் கேட்காத, அவ கூட நீ வாய் கொடுக்காத, கூட கூட பேசாத. அவ போறானா போட்டு, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நம்ம கடற்கரைக்கு ஜாலியா இருக்கைக்கு வந்தோம், நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துட்டு பொழுது போக்கிட்டு மெதுவா போனா போதும். நீ எல்லாம் ஒரு அம்மையாமா? மவுளுக்கு சப்போர்ட் பண்ணாம மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி மருமகளுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. ஒன்னெல்லாம் அம்மானு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படியா? வெக்கமாட்டா இருக்கு? வெக்கமா இருக்குன்னா அந்த பக்கம் திரும்பி எனக்கு போ. எம்மோ வாங்கிட்ட நான் பேசல, நீ என்கிட்ட பேசாத, நான் அன்னிக்கிட்டே பேசிக்கிறேன். நாத்து, நீ மட்டும் இப்ப வீட்டுக்கு போய் தனியா இருந்து என்ன செய்ய போறா? வந்ததான் வந்துட்டோம், கொஞ்ச நேரம் எங்க கூட சேர்ந்து பொழுத போக்கிட்டு எல்லாரும் போகும்போது சேர்ந்து போயிட்டு தானே. இதுக்கு போட்டு இவ்வளவு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் என்னால ஜாலியா சந்தோஷமா எல்லாம் இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போனாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நான் வீட்டுல போய் இருந்துருவேன். அப்படிதான் மறுமொழி, நல்லா 2 போடு போடு. பிள்ளைய உள்ளதுன்னா சொன்னா கேட்கணும். நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், கை நீட்டப்படாது, வீட்டுல போட மாதிரி எல்லாம் அடி போடப்படாதுன்னு பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அடி வாங்காம நீ எல்லாம் திருந்த மாட்டா, அப்படித்தானே? கிளி பிள்ளைக்கு சொல்ல மாதிரி கடந்து சொல்லிட்டு முடியாது, நடக்காது, வைக்காதுன்னு சொல்லிட்டு எண்ணி என்னைய அடிச்சிட்டியல்ல, எங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கனால தானே நீங்க இப்படி எல்லாம் என்னைய போட்டு அடிக்கிறீங்க. எங்க அம்மா மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தா என் மேல கை வைக்க விட்டுருப்பாங்களா? ஆமா, கை வைக்க விட்டுருக்க மாட்டேன், இப்படி காலே வைக்க விட்டுருப்பேன். என்ன நடக்குங்க? வாண்ணே, நீ ஒருத்தன் தான் எனக்கு சப்போர்ட். அம்மாவும் அண்ணியும் சேர்ந்து என்னை அடிச்சே கொல்ல பாக்காவ. என்ன கேளு. என்னம்மா சின்ன பொண்ணு இதெல்லாம்? இங்கே வந்து உங்க பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க வேற இங்க என்ன நடக்குன்னு தெரியாம வந்து கிடந்து அவங்க சொன்னான்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு கிடக்காங்க. நான் இப்ப என்னம்மா தப்பா கேட்டுட்டேன்னு என் மேல கோவப்படுதா? என்ன பிரச்சனை தானே கேட்டேன். பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுதான் சமாதானப்படுத்தணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். எல்லாத்துக்கும் உங்க அருமை தொங்கச்சி தான் காரணம். நீங்க தானே சொன்னீங்க பீச்சுக்கு போனாதான் நல்லா இருக்கும், அதனால தானே நம்ம எல்லாரும் பீச்சுக்கு வந்திருக்கோம். அவன் என்னடா எனக்கு பீச்சுக்கு எல்லாம் போனா, எனக்கு மீன் பிடிச்சி பொறிச்சு திங்கைக்கு தான் போனோம், ஏதாவது குளத்தங்கரைக்கு போகணும்னு சொல்லிட்டு இல்லனா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சண்டை போட்டு கிடக்கா. ஏம்மா ஸ்னேகா, என்னம்மா இதெல்லாம்? சின்ன வயசுல அண்ணன் என்னை பீச்சு கூட்டிட்டு போனேன்னு எவ்வளவு ஆசையா வந்து கேப்பா. இப்போ நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம், நீ என்னடானா பீச்சு வேண்டாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சண்டை போட்டு கிடக்குறியா? யாமா இப்படி எல்லாம் பண்ணுகா? ஆமல சின்ன பாப்பா தூக்கி தோல்ல வச்சுக்க. யாமா நீ தங்கச்சி போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டாக்கா? மாமியார மருமகளும் சேர்ந்து அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் சண்டைக்கு போனேன்னா அவ என்ன பண்ணுவா? யாரு? நாங்களா அவள்கிட்ட சண்டைக்கு போறோம்? அவ எங்ககிட்ட சண்டை போடாம இருந்தா சரிதான். எங்க போனாலும் சண்டை பிரச்சனை, எது செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்காது. என்னத்தையாவது இப்படிதான் சொல்லிட்டு பிறகு சண்டை போடாம வேற என்ன செய்வாவ? சரி நீங்க ஒன்னும் பேசண்டா, நீங்க அப்படி அந்த பக்கமா போய் இருங்க. நான் தங்கச்சிட்ட சொல்லி தங்கச்சிட்ட பேசி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க அங்க. போல போ. சின்ன பாப்பாவா ஐஸ்கிரீம் பாப்கார்னு பஞ்சு மிட்டாய் எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா கொஞ்சம் அவளை யாருகள் வயசாயாச்சு இன்னும் கடந்து இப்படி சண்டை போட்டு கிடக்கா. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கேயும் போய் இப்படிதான் சண்டை போட்டு கிடப்பாளோ? போமா அதெல்லாம் புறவு பாத்துக்கிடலாம், அதெல்லாம் அந்த டைம்ல சரியாயிருவா. சும்மா எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுங்கா இருந்த மாதிரி அவளை போட்டு யாச்சிட்டு கிடக்குறிய. ஏன் எங்க ஒழுங்குக்கு என்ன குறை வந்துட்டாங்க? இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு மாதிரியா நாங்க இருந்து சண்டை போட்டு கிடந்தோம்?
எங்கள்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் நாங்கள் வாழ்ந்தோம். வீட்டில் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கே போயிட்டு எடுத்து வந்தோம். இங்கே கூட்டிகிட்டு போ அங்கே கூட்டிகிட்டு போகலாம் கடந்து இப்படியெல்லாம் கடந்து சண்டை போட்டு அடம் பிடிச்சது கிடையாது எனக்கு தெரியுமா. இவன் அப்படி தான் மறுமலை தங்கச்சின உயிரை விட்டுருவான். இவங்கிட்ட என்னதான் பேசினாலும் அவன் கேட்க மாட்டான். தேவையில்லாம நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். வா நம்ம 2 பேரும் அப்படி கடற்கரையில கொஞ்ச நேரம் நடந்து போவோம். ஆமத்தே, இவ கூட பஞ்சாயத்து பேசி பேசி நமக்கு தலைவலி தான் அதிகமாகும். வாங்க நம்ம 2 பேரும் அப்படியே கடற்கரையில நடந்து டீ கடை ஏதாவது இருந்தா பார்த்துட்டு ஒரு டீயை போடுவோம். அப்பதான் தலைவலி எல்லாம் குறையும். ஆமா ஆமா போங்க நீங்க 2 பேரும், நான் அவள்கிட்ட பேசிக்கிறேன். பேசாத என்னத்தையும் பண்ணி தொலைங்க. அண்ணனாச்சி தங்கச்சியாச்சி. என்னம்மா தங்கச்சி, என்னதான் உன் பிரச்சனை? உனக்கு பிடிச்ச இடம் தான் நான் பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்கேயும் வந்து நீ பாட்டு கிடந்து சண்டை போட்டு கிடக்கா. யாமா தங்கச்சி இப்படி எல்லாம் பண்ணுகா? நல்ல பிள்ளையாட்டு ஜாலியா விளையாடி எடுத்து தெரிஞ்சாதானே சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு 4 எடுத்து கூட்டிட்டு போச்சோனாலும் சந்தோஷமா கூட்டிட்டு போக முடியும். இப்படி இங்கே வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா போனே, உனக்கு என் மேல வர வர பாசம் எல்லாம் குறைஞ்சிட்டு. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நீ என் மேல பாசம் வைக்கிறதுல குறைஞ்சிட்டே தான் போறா. பாத்துக்க, ஒருத்தரும் என்கிட்ட பேசண்டா. நீங்க எல்லாம் போய் நல்லா சந்தோஷமா இருங்க. நான் இதுல ஏதாவது ஒரு மூலையில கடந்து அழுதுட்டே கிடக்கேன். போங்க. உங்க எல்லாருக்கும் நான் இப்ப வேண்டாதவளா போயிட்டேன். அதனாலதான் உங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றிய. எனக்கு பிடிச்சது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறிய. யாமா தங்கச்சி இப்படி எல்லாம் நீ பேசிட்டு கிடக்கா? இது வரைக்கும் நீ என்கிட்ட கேட்டு உன்ட்ட எதையாவது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு தந்துட்டு தானே இருக்கேன். பிறகு வா மேல எனக்கு பாசம் இல்லைன்னு இப்படி சொல்லிட்டிய. முன்னாடி எல்லாம் உங்ககிட்ட எதை கேட்டாலும் நீ உடனே செஞ்சு தந்துட்டு தான் இருந்தா. நான் எனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் நீ கூட்டிட்டு போயிட்டு இருந்தா. ஆனா கல்யாணத்துக்கு பிறகுதான் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போகாம உன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச இடத்துக்கே நீ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் உண்மை இல்லம்மா தங்கச்சி. சின்ன பொண்ணு எங்கேயாவது ஜூக்கு போவோம், நிறைய மிருகங்கள்லாம் பார்க்கலாம், நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்குன்னு சொன்னான். நான் தான் என் தங்கச்சிக்கு பீச்சு தான் பிடிக்கும், நம்ம பீச்சுக்கே போவோம்னு சொல்லி எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். எல்லா விஷயத்திலயும் நான் உனக்கு பிடிச்சதாதாமா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த அண்ணனை போய் நீ தப்பா நினைச்சிட்டிய? அப்படியானே, உண்மைதான் சொல்றியா இல்ல என்ன சமாதானப்படுத்திக்காண்டி போய் சொல்றியா? சேச்சே, அப்படியெல்லாம் உண்மை இல்லம்மா. வாங்கிட்ட நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? வாங்கிட்ட நான் என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேனாமா? என்னைய நம்பு. சரி அண்ணே, நான் உன்னைய நம்புக. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. எனக்காண்டி சப்போர்ட் பண்ணைக்கு நீ ஒருத்தனாவது இருக்கிறிய, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன இருந்தாலும் நான் அழகா இன்னைக்கு ஏதாவது குளத்தங்கரைக்கு போய் மீன் பிடிச்சி அதை நல்லா பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தேன். நீ என்னடானா என்னைய இங்க கூட்டிட்டு வந்துட்டா. சரிம்மா, இதான பிரச்சனை. அடுத்த வாரம் உன்னைய கண்டிப்பா ஏதாவது ஒரு குளத்தங்கரை கூட்டிட்டு போய் நல்லா மீன் பிடிச்சி நம்ம மீனை பொரிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா அடுத்த வாரம் நான் செய்வேன். சரியா? இப்போ நீ என்ன பண்ணுக்கண்ணா, நல்ல பிள்ளையாட்டு பீச்சில் அழகா ஓடி ஆடி விளையாடு. அண்ணி அம்மா எல்லாம் இருக்கவல்ல, எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியா இருப்போம். சரி அண்ணே, நீ சொன்ன மாதிரியே கேட்க. ஆனா அடுத்த வாரம் என்னைய கண்டிப்பா கூட்டிட்டு போனேன்னா. சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சரி அண்ணே, அம்மாவும் அண்ணி அந்த பக்கம் தானே போனாவா, வா போவோம். சரி, நீ வாய் தான் சொல்லு. மூஞ்சிய பாத்தியானா தொங்க போட்டுட்டே கிடக்கா. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடி வரலாம்ல? எப்படிண்ணே, இப்போ ஓகேவா? இப்போ சரி. இதுதான் என் தங்கச்சின்னு சொல்லுது. என் தங்கச்சி எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கணும். ஏன்னா சும்மா எப்ப பார்த்தாலும் கிடந்து அழுதுட்டு கிடக்கப்படாது. என்ன சொல்லுங்க நாத்து, சமாதானம் ஆயிட்டாளா இல்ல 2 அடியை போடணுமா? எண்ணி, நான் தான் சின்ன பிள்ளை. அடம் பிடிச்சிட்டு கிடந்தேம்னா 2 அடியை போட்டு என்னையும் கூட கூட்டிட்டு போய்க்கலாம. நீங்க பாட்டுக்கு தனியா போயிட்டு வந்துட்டியேன்னா. அடிப்பாவி.